தஞ்சாவூர் சுற்றுலா பகுதியா இருக்குங்க. சுத்தி பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, கல்லணை இருக்கு, கும்பகோணம் சைடு நிறைய நவகிரக கோயில்கள்லாம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சையை வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு போதுமான வசதிகளை இவங்க செஞ்சு கொடுப்பாங்களா? அததான் எங்களுக்கு கேள்வி. ஏன்னா இப்ப தஞ்சை பகுதி பெரிய கோயிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் மக்கள் வர்றாங்க, காலையில வர்றாங்க, பஸ்ல வர்றாங்க. குளிக்கணும்னா போதிய வசதி இல்ல, கழிப்பிட வசதிகள் போதியதா இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா 100-200 பேர் வர்றாங்க. இப்ப மேல்மருவத்தூர் இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களுடைய வரைவு அறிக்கையில அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள்ல சுற்றுலா தலங்களை நிறைய மேம்படுத்தணும், அதன் மூலமா நிறைய வருவாய் கிடைக்கும். அண்ணன் பாணியில நிறைய சொல்லுவாரு, உனக்கு படிப்பு வரலையாடா, நிறைய போய் சுத்தி பாக்குறியாடா அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? இல்ல, இப்போ இது ரொம்ப முக்கியமானது. தஞ்சை சட்டமன்ற தொகுதியில நாங்க குடியிருக்கிற இந்த தொகுதியில தினந்தோறும் மக்கள் எதிர்கொள்ற பிரச்சனை. ஏன்னா இவங்க 1290 கோடியில ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டுட்டு வந்தாங்க. குற்றச்சாட்டுகள் வேணாம், நம்ம என்ன தீர்வு வச்சிருக்கோம்? குற்றச்சாட்டுல என்ன நிலைமைன்னு சொல்றேன். இந்த ஸ்மார்ட் சிட்டியை அமல்படுத்துவதில் இவ்வளவு தாமதம். இந்த கோட்டைமேடு, அரண்மனை மேடுல உள்ள மக்களுக்கு வல்லம் பக்கத்துல குவார்டர்ஸ் கட்டினாங்க. இப்ப ரீசெண்டா திறந்து வச்சாங்க. ஆனா இன்னும் கோட்டைமேடுலயே ஆட்கள்லயும் இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கிறது யாரு, கட்சிக்காரங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நாம என்ன சொல்றோம், தஞ்சை பெருவுடையார் கோயிலை மையமாக வைத்து ஒரு பண்பாட்டு நகரமாக ஒரு சுற்றுலா வளர்ச்சினா என்னென்ன இருக்கணும். இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வந்துட்டு வழிபட்டுட்டு போறது மட்டும் இல்ல, அந்த பெருவுடையார் கோயிலை பத்தி ஆவணப்படுத்தணும். அதற்கான வேலைகளை எங்கள் தஞ்சை தொகுதி வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாரு. ராஜராஜனுக்கு சிலை வைத்தோம் என்றார்கள். பெருவுடையார் கோயில கட்டின ராஜராஜனுக்கு நீங்க ஏன் பெருவுடையார் கோயிலுக்குள்ள செலவு வைக்கல அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நாங்கள் வந்தால் அதை செய்து முடிப்போம் என்று எங்கள் வேட்பாளர் இருக்கிறாரு. உறுதியாக இந்த மண்ணும் மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்பதன் அடிப்படையில் செயல்பாட்டு வரைவை நாங்கள் சுற்றுச்சூழல் அந்த கவனத்தோடு செய்து முடிக்கிறதுனால நாங்க செயல்படுத்தினாலே இது ஸ்மார்ட் சிட்டியா மாறிடும். நீங்க 1200 கோடி செலவு பண்ண வேண்டியதில்லை, எங்கள் செயல்பாட்டு வரைவை இது ஸ்மார்ட் சிட்டியா மாத்திரும் அப்படின்னு நான் சொல்றேன். அதிமுக சார்பில் நீங்க தஞ்சை, அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்துல நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு, அது போதுமான மேம்பாடு அடையல, இன்னும் வசதிகள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அடையாளம் உலக புகழ் பெற்றது. அதுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் விதமாக புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சியில் தஞ்சையை சுற்றி பல்வேறு மணிமண்டபங்களை, நூலகங்களை ஏற்படுத்தி தந்தார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் ஓடப்படாமல் இருந்த தேரை ஓட்டி காமித்து சரித்திரம் படைத்தார்கள். அதை போன்ற தெப்ப குளத்தை சரி செய்து சீர் செய்தோம். இன்னும் போதவில்லை என்றால் கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு போதுமான நிதிகளை ஒதுக்கி இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்து, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து இன்னும் அதிகமாக ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். அதை போல பேராவூரணி தொகுதியில் இருக்கக்கூடிய மனோரா, பட்டுக்கோட்டை தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு துறைமுகம், இப்படி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு சுற்றுலா மையங்களை இன்னும் மேலும் வருகிற ஆட்சியில், கழக ஆட்சியில் மேலும் விரிவுபடுத்துவதற்கு போதுமான திட்டங்களை நாங்கள் ஒதுக்கி திறம்பட செயலாற்றுவோம். ஏற்கனவே தஞ்சைக்கு மேல் சிறப்பாக நாங்கள் பல்வேறு திட்டங்களை சுற்றுலாவுக்காக நாங்கள் செய்திருக்கிறோம். சரிங்க, நன்றி. ஆனா திமுக சார்பில் போதுமான வசதிகள் செய்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சுற்றுலா தலமா நிறைய வசதிகளை திமுக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் இப்பொழுது மனோரா என்று நண்பர் சொன்னாரே, இந்த பேராவூரணி தொகுதியில் அங்கே செல்கிற சுற்றுலா பயணிகளுக்காக 50 லட்சம் ரூபாயில் தங்குவதற்கு அறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. 80 லட்சம் ரூபாயிலே மனோராவிலே பூங்கா இன்றைக்கு அமைக்கப்பட்டு இன்றைக்கு அது இந்த தொகுதி மட்டும் இல்ல, மற்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து கேட்கிறாங்க. இன்னும் இந்த மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல கோயில் இருக்கு சொல்லிட்டு வரேன். சுற்றுலான்னு கேட்டுட்டாங்க, தஞ்சை மாவட்டம் தான் சொல்லிருக்கீங்க. அதுல பேராவூரணி ஒரு தொகுதி, மனோரா அதுதான் கடலோர மாவட்டம். சரி, ஆகவே அங்கே மனோராவில் திமுக ஆட்சி மட்டும் செய்யல, 60-70 ஆண்டுகளா பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மேம்பாடுகள் செஞ்சிருக்கிறார்கள். இப்பொழுதும் செய்யப்பட்டிருக்கிறது. பூங்கா வச்சு ஏதோ செடியை நட்டிருக்கிறார்கள், பூங்கா மாதிரி தெரியவில்லை, கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வருகிற யாத்திரிகர்கள், வருகிற சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு உள்ளே பசுமாடுகளும் எருமை மாடுகளும் உள்ளே சாணம் போட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த பராமரிப்பு, அதாவது ஏடிஎம்கே சேர்ந்த நண்பர் இப்படி எல்லாம் மாடு சாணி போடுதுன்னா மாடு எங்க வெட்டி விடுறது, சும்மா குறை சொல்றது அர்த்தம் இல்ல.
கீழே இருந்து யாரும் பேசுறாங்க? கீழே எதுக்கு இருந்து குறை யாரும் சொல்லி பேசணும்? உங்க ஆட்சியில நீங்க செஞ்சதை சொல்லுங்க, எங்க ஆட்சியில நாங்க செஞ்சிருக்கோம், இப்ப செஞ்சதை சொல்றோம். நான் பேராவூரில் நடக்கிற மனோரா இப்ப செஞ்சதை அவர் வந்து போறேன். தூய்மையா இல்லைன்னு சொல்லி சொல்றாருங்க ஐயா. மாடு அது சாணி பராமரி- போடுதுன்னா மாடு சாணி போடும், ஆடு சாணி நான் போடும், தவறா மனுஷனும் சொல்லல. சாணி போடுவான். நான் தவறா சொல்லல. பராமரிப்பு என்ன இல்லாமல் செய்யாம இருக்கிறது என்று இருக்கிறான்? சொல்றேன். பராமரிப்புகள் சிறப்பாக பராமரிப்பு செய்யப்பட்டு இல்லாமல் இருக்கிறது. ஒரு மனோரா- அரசாங்க கட்டிடம், ஒரு மனோரா பல மக்கள் வந்து கட்டடம் தங்குகிற கட்டடம் இன்றைக்கு சுத்தமாக இருக்கணும், வெள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரமாக இருக்கணும், புதிய பாதுகாப்பாக விளக்குகள் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நான் சொல்றேன். நான் ஒன்னும் தவறா சொல்லல. இன்றைக்கு படகுகளும் பல சுற்றுலா பயணிகள் வருவார்கள், படகுகள் குழந்தைகள் வந்து மேம்படுத்தணும்னு வருவார்கள், அவர் சொல்றாரு. முதியவர்கள் நீங்க வருவார்கள். ஆல்ரெடி போட்டு- நிறைய பராமரிப்புகள் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. பராமரிப்பு மட்டுமல்ல, புதிதாக இப்ப நான் சொன்னவை எல்லாம் இந்த ஆட்சியில புதிதாக உருவாக்கப்பட்டது. சரி, ஓகே, பூங்காவாக நிறைய திட்டங்களை இருந்தாலும் உருவாக்கி இருக்குன்னு சரி. சொல்றாங்க. ஆனா அது போதுமானதா இல்ல, இன்னும் நிறைய உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்ற கோரிக்கையை உங்ககிட்ட வச்சிருக்காங்க. உருவாக்கி கொண்டே இருக்கலாம். சரி, ஓகே, குடிப்பதற்கு நன்றி, தண்ணீர் நன்றி. வேண்டும், நடப்பதற்கு சாலை கோரிக்கை வேண்டும், நம்ம நிறைய செஞ்சிருக்காங்க உயிர் இல்லன்னே சொல்ல, காப்பதற்கு சுகாதாரம் இன்னும் நிறைய வேண்டும். தேவைகள் இருக்கு அப்படிங்கறதே சொல்றாங்க. அது கோரிக்கையா வைக்கிறாங்க.